வாருங்கள் சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு, என்னை காக்கும் இயேசு இரட்சகர் உண்டு. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு, என்னை காக்கும் இயேசு இரட்சகர் உண்டு. இஸ்ரவேலே நீரேயாமே ஆமானே கோலியாத்தே, அழியும் நாள் வந்தது, அழியும் நாள் இன்றைக்கே வந்தது. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு, என்னை காக்கும் இயேசு இரட்சகர் உண்டு. பாகாலின் வல்லமைகள் கொக்கரித்தாலும் எலியாவின் தேவன் என்றும் என்னோடுண்டு. பாகாலின் வல்லமைகள் கொக்கரித்தாலும் எலியாவின் தேவன் என்றும் என்னோடுண்டு. கெட்டருளும் கெட்டருளும் என்பே, அக்கினியால் உத்தரவு அவர் தருவார். என்னை கெட்டருளும் கெட்டருளும் என்பே, அக்கினியால் உத்தரவு அவர் தருவார். இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு, என்னை காக்கும் இயேசு இரட்சகர் உண்டு. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு, என்னை காக்கும் இயேசு இரட்சகர் உண்டு. மறைவான சாபங்கள் நெருங்கி வந்தாலும் இஸ்ரவேலை காக்கும் தேவன் என்னோடுண்டு. மறைவான சாபங்கள் நெருங்கி வந்தாலும் இஸ்ரவேலை காக்கும் தேவன் என்னோடுண்டு. மந்திரவாதம் பில்லி சூனியம் செல்லாது, ராஜாவின் ஜெய கம்பீரம் அதற்கு உண்டு. மந்திரவாதம் பில்லி சூனியம் செல்லாது, ராஜாவின் ஜெய கம்பீரம் அதற்கு உண்டு. இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு, என்னை காக்கும் இயேசு இரட்சகர் உண்டு. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு, என்னை காக்கும் இயேசு இரட்சகர் உண்டு. செய்து வைத்தாலும் தீச்சூளை 7 மடங்கு அதிகரித்தாலும், தூக்குமரம் துஷ்ட ஆமான் செய்து வைத்தாலும் தீச்சூளை 7 மடங்கு அதிகரித்தாலும், ஜெபிப்பேன் துதிப்பேன் ஆராதிப்பேன், என் தேவன் தப்புவிக்க எழுந்தருள்வார். ஜெபிப்பேன் துதிப்பேன் ஆராதிப்பேன், என் தேவன் தப்புவிக்க எழுந்தருள்வார். இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு, என்னை காக்கும் இயேசு இரட்சகர் உண்டு. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு, என்னை காக்கும் இயேசு இரட்சகர் உண்டு. இஸ்ரவேலே நீலேயாமே ஆமானே கோலியாத்தே, அழியும் நாள் வந்தது, அழியும் நாள் இன்றைக்கே வந்தது. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு, என்னை காக்கும் இயேசு இரட்சகர் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 69:33 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தர்
தம்முடைய எளியவர்களுடைய ஜெபத்தை, விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறாராம். ஏழையும் எளியவர்களும் ஆகிய மனிதர்கள் கூப்பிடுகிற போது இந்த உலகம் அதை பொருட்படுத்துவதில்லை. சாதாரண மனிதர்கள் தானே, எளியவர்கள் தானே என்று சொல்லி அந்த வார்த்தைகளை, அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை அலட்சியம் பண்ணிவிடுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரோ எளியவர்களாகிய நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணிப்பதே இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் பாருங்கள், கட்டுண்டு போனார்கள். கர்த்தருடைய நாமத்தை அறிவித்தது நிமித்தமாக அவர்கள் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டார்கள். அந்த கட்டப்பட்ட நிலைமையில் கர்த்தரை நோக்கி அவர்கள் ஜெபித்து துதித்து கொண்டிருக்கும் பொழுது கட்டுண்டு கிடக்கிற தம்முடையவர்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் சிறைச்சாலையின் அஸ்திபாரமே அசையும்படியாக அதன் நடுவில் இறங்கி வந்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நாமத்து நிமித்தமாக நீங்கள் கட்டுண்டு கிடந்தால் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் விடுவிக்க தம் வல்லமையோடு கூட இறங்கி வருவார். இன்னும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற தானியேலின் நண்பர்களுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், கட்டுண்டவர்களாய் தீச்சூளையில் அவர்கள் போடப்பட்டார்கள். ஆண்டவர் நாமத்திற்காகத்தான். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவர். அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீர் வைத்திருக்கிற இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று ஆண்டவர் நாமத்திற்காக அவர்கள் வைராக்கியம் காண்பித்தது நிமித்தமாக அவர்கள் கட்டப்பட்டு தீச்சூளையில் போடப்பட்டார்கள். ஆனால் பாருங்கள், கட்டுண்ட தம்முடைய பிள்ளைகளை புறக்கணியாத தேவன் அவர்கள் நடுவில் 4வது நபராக அந்த அக்கினி நடுவிலே உலாவி அவர்களை ஒரு சேதமும் இல்லாமல் வெளியே கொண்டு வந்தார். அக்கினியின் வாசனை கூட இல்லை, முடி கருகவில்லை. அவர்களை ஒரு சேதமும் இல்லாமல் பத்திரமாய் அவர்களை வெளியே கொண்டு வந்த தேவன் கட்டுண்ட தம்முடைய ஜனத்தை புறக்கணியாதிருக்கிற தேவன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக கட்டப்பட்ட நிலைமையில் வேதனையோடு கூட என்னுடைய கட்டுகள் எப்பொழுது அவிழ்க்கப்படும், நான் வெளியே வருவேனா, விடுதலை ஆவேனா என்று கலங்கி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கட்டுண்ட உங்களை கர்த்தர் புறக்கணியாமல் உங்களை விடுவிக்கும்படியாக நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திற்கே வந்து உங்களை காப்பாற்றி ஒரு சேதமும் இல்லாமல் அவர் வெளியே கொண்டு வருவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்ற வார்த்தையின்படி ஏழையும் எளியவர்களுமாக இருக்கிற மனிதர்களுடைய குரலை இந்த உலகம் அலட்சியப்படுத்தினாலும் பொருட்படுத்தாமல் போனாலும் நீரோ எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக, கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கட்டுண்டு போய் இருக்கிற ஒவ்வொருவருடைய கட்டுகளையும் நீர் புறக்கணியாமல் ஆண்டவரே, அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையை அறிந்து அவர்கள் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிற உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த காரியத்தில் அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று உணர்கிறார்களோ தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது அவர்களை கட்டுகளை நீக்கி அவர்களை விடுதலையாக்கி ஒரு சேதமும் இல்லாமல் வெளியே கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவ கயிறுகள் ஆண்டவரே அவர்களை கட்ட மேற்கொள்ளும்படியாக முயற்சித்தால் அந்த கட்டுகளை நீர் அறுத்து போடுவீராக. ஆண்டவரே, சாப கட்டுகள் அவர்களை கட்டி வைத்திருந்தால், சத்துரு அவர்களை கட்டி வைத்திருந்தால் எல்லா கட்டுகளையும் அறுத்து அவர்களை வெளியே கொண்டு வருவீராக. கட்டுண்ட தம்முடைய ஜனங்களை புறக்கணியாத தேவன் அவர்களை காப்பாற்றி ஒரு சேதமும் இல்லாமல் பத்திரமாய் வெளியே கொண்டு வரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.